வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே, நான் இப்போ ப்ரெஷரை பற்றி பேச போகிறேன். என்ன சொல்லணுன்னா, எனக்கு இப்போ ஒரு வாரமாக ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க. ஏன்னா நிறைய சீக்காளிங்களை பார்க்க போகிறேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் சொல்லியிருக்கேன், கேன்சர் பேஷண்ட்டு நிறைய பேரால் ரொம்ப த்ரெஸ்ஸாக இருக்கும் எனக்கு. ஏன்னா சில பேர் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. சில பேர் வெயிட் பண்ணி கடைசியில் இறந்துடுறாங்க. அந்த மாதிரி நிறைய த்ரெஸ் எனக்கு. அப்போ எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு ப்ரெஷர் இருந்துச்சு. ஹைப்பர் டென்ஷன் தான் வரும் எனக்கு. எப்போயாச்சும் ப்ரெஷர் ஏறும், வேகமாக ஏறும், அப்புறம் இறங்கும். பட் இந்த வாரம் துருசாக ஒரு வாரம் எனக்கு ப்ரெஷரு. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன், ஏன் ப்ரெஷர் ஒரு வாரம் அப்படியே இருக்குது, நிற்கல. ஏன்னா நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ப்ரெஷர் நிற்கலன்ட்டு நான் என்ன செஞ்சேன், ப்ரெஷர் குறவாமல் இறங்காமல் இருக்கேன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். கரெக்டாக என்னோட 26ஆந்தேதி, போன மாதம் 1ஆம் மாதம் 26ஆந்தேதி என்னோடய கேன்சர் செக்கப்பு ஃபோலோஅப்பு நான் போயிருந்தப்போ அந்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரெஷர் ரீடிங் பண்ண மாட்டுது, ஏன் ரீடிங் பண்ண மாட்டுது அப்படின்ட்டு அப்புறம் டாக்டர் வந்தாங்க. டாக்டர் பார்த்தாங்க, ப்ரெஷரை போட்டு பார்த்துக்கு 240 கட்டுனுச்சு. ஸோ ஹைனால அப்போ நான் சொல்லிட்டேன், எனக்கு வேலை இருக்குது டாக்டர், நான் சூறா எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், என்னால் வெயிட் பண்ணி செய்ய முடியாது, நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்பயே மருந்து கொடுத்தாங்க என்னை சாப்பிட சொல்லி. ஏன்னா 240 இருக்குல்ல. ஸோ நானும் வந்துட்டேங்க. பார்க்குறேன், காலையில் எழுந்திரிச்சா 190 95 இப்படியே தான் இருக்கும். எனக்கு பயம் எடுத்துருச்சு. இப்போ தான் நம்ம பெரிய சீக்கிரம் தப்பிச்சு நல்லா இருக்கிறோம், இந்த ப்ரெஷர் இந்த மாதிரி பண்ண போதா நம்மளை அப்படின்னு. ஸோ அப்புறம் நான் அந்த 240 97 இப்படியே இருக்குதுன்னு நான் என்ன செஞ்சேன், கிளினிக் போயிட்டேன். கிளினிக் போனேன். கிளினிக்கில் வாட்டி போய் மருந்து எடுத்தேன். இப்போ அந்த டாக்டர் சொன்னார், 5 mg மருந்து தரமா, நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ டோஸ் நம்ம அப்புறம் அப்படி ப்ரெஷர் இறங்கலைன்னா கொஞ்சம் ஏற்றிக்குவோம் அப்படின்னாங்க. சரின்னு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். செக் பண்ணி பார்க்குறேன், அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட இறங்கலை. ஸோ நான் என்ன செஞ்சேன், ஓகேம்மா, ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டு பார்த்தேன், நோ பாயிண்ட், இறங்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, 197 195. ஸோ எனக்கு பயம் எடுத்துச்சு. நான் வேறு கிளினிக் போனேன், கொஞ்சம் காசு கூட கட்டி பார்த்தேன். ஸோ அவர் 175 mg எனக்கு ப்ரெஷர் மருந்து கொடுத்தாரு. ஆனால் எல்லாம் ஃபுல்லோ அப்பில் இருக்குது. ஒரு வாரம் ஃபுல்லோ அப் பண்ண சொல்லிட்டாரு, ரீடிங் எழுத சொன்னார் ப்ரெஷரோட. ஓகே, நான் வாங்கி சாப்பிட்டேன்னா 2 நாள் பார்த்தேன். 2 நாளும் என்னோடய ப்ரெஷரு 170 180 170 180 இப்படி தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட் தான் இறங்கிருந்துச்சு. ஸோ நான் பார்த்தேன், இதுவும் பாயிண்ட் இல்லையா, காசு கட்டி போய் வேலை கூட உள்ள இடத்துல எடுத்தோம், எனக்கு அது மாற்றம் தெரியல. ஸோ நான் என்ன செஞ்சேன், நம்மளோட பீஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. மிந்தியெல்லாம் 3 மாதம், அப்புறம் 2 மாதம் இருந்துச்சு, இப்போ 1 மாதத்தில் கிடச்சிது. ஸோ நான் என்ன செஞ்சேன், என்னோடய ஃப்ரெண்ட், அக்கா கிட்ட நான் சொன்னேன், ஓகே பீஃபீல் கொடுங்கக்கா அப்படின்னு. ஏன்னா பீஃபீல் நம்ம ப்ரெஷரு, அதாவது நம்ம சொல்கிறோம் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மட்டும் தான் பீஃபீல் குடிக்கணும் அப்படின்னு, ஹார்ட் அட்டாக் பிளாக் உடைக்கிறதுக்குன்னு. அந்த மாதிரி கிடையாது. ப்ரெஷரு, அதாவது ப்ரெஷர்னாலுமே நம்ம பிளாக் தான், நம்மளுக்கு பிளாக் இருக்குதுன்னு அர்த்தம், ரத்தம் கட்டி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பிளாக் ஆகுதுன்னு அர்த்தம். நான் என்ன செஞ்சேன், பீஃபீல் வந்தோடனே பீஃபீலை குடித்தேன். ஒரு பேக்கெட்டை பிரித்து மறாவது நாள் காலையிலே குடிச்சிட்டு நான் ஒரு ஹவர் கழித்து செக் பண்ணுறேன். அதோடு அவங்களுக்கு தெரியுமா, என்னோடய ரீடிங் 122 112 122 112 இப்படி தான் இருந்துச்சு. அது குறைஞ்சிச்சதுல ஒரு 125 கூட நான் பார்க்கல. ரீடிங் எழுதி வச்சுருக்கிறேன். நானும் அதிசயமாக அதை செக் பண்ணி எழுதி பார்த்தேன், பீஃபீல் இவ்வளோ வேகமாக. அப்போ அதனால தான் அது ஆளுங்க அவ்வளோ பேர் பேக் ஆர்டர் எதுக்கு, அதோட வேல்யூவேஷன் என்னன்னு வெளியே உள்ளவங்களுக்கு தெரியுது. நம்ம அது உள்ளக்கே இருக்கோம். நான் கேன்சருக்கு, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் சொல்லுவேன், பட் ஆனால் நான் பீஃபீல் டெஸ்ட் பண்ணதில்லை. ஏன்னா நான் ஷிரோத்தோ குடிக்கிறேன், லிஃப்கோ குடிக்கிறேன், ஸ்லாய்மேல் குடிக்கிறேன், அப்புறம் நெக்ஸ்பாயோ குடிக்கிறேன். எவ்வளோ குடிக்கிறது நான் இதெல்லாம் குடிக்கிறப்ப சரி பீஃபீல் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இருந்தேன். பட் கடவுள் எனக்கு அதுக்கும் ஒரு பரீட்சை வச்சார். ஏன்னா என் ஃபேமிலியிலே ஒரு 5-6 பேர் ஆர்டர் போட்டாங்க என்னையை பார்த்து. ஏன்னு சொன்னால் ப்ரெஷர் எல்லாருக்குமே நம்ம போடுறப்ப இப்போ தான் நம்ம சாப்பாடுங்களாம் ரொம்ப மோசமாக இருக்கு, எல்லாருக்குமே ப்ரெஷர் ஹையாக இருக்குது. ஸோ என்னோட ஒரு டெஸ்டிமோனி, நான் அந்த ஒரு வாரமாக ப்ரெஷர் ஹையாக இருந்தது, நான் ஒரு பீஃபீல் குடித்தோன்னே ப்ரெஷர் இறங்குனுச்சு பாருங்கள்.
அதை பார்த்துட்டு என் ஃபேமிலியில் ஒரு 5-6 பேர் எல்லாம் ஆர்டர் போட்டாங்க பீஃபில். ஸோ நான் இப்பயே ஒரு 10 கோட்டை தனியாக ஆர்டர் போட்டிருக்கேன் ஃபேமிலிக்கு. அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க என்னோடய ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும் அந்த பீஃபீல் ஆர்டர்னு. ப்ரெஷருக்காரவங்க தயவு செஞ்சு ப்ரெஷர் இருந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப முக்கிய, ப்ரெஷருக்காரவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ நாளும் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுச்சேன். பட் ஆனால் ப்ரெஷரு ஹார்ட் அட்டாக் எல்லாமே ஒன்று தான். ஏன்னா அந்த ப்ரெஷர் தான் நம்மளோட ஹார்ட் அட்டாக், ரத்தம் பிளாக்கு, ஹார்ட் பிளாக்கு எல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா நாலேஜ், நிறைய விஷயம் இன்னும் நம்ம கற்றுக்குறோம். ஸோ அது என்னோட மூலிமா என் டெஸ்டிமோனிலையும் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் மேலும் தெரியுன்னா என் புலனை பண்ணுங்கள், என் புலனை மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்தி.